அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த காணொளியில் எதை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்றால், கடந்த வீடியோவின் தொடர்ச்சியாக குர்பானியை பற்றி பார்க்க இருக்கிறோம். கடந்த வீடியோவில் நாம் குர்பானி கொடுப்பதற்கு எப்படிப்பட்ட பிராணியை தேர்வு செய்ய வேண்டும், அந்த குர்பானி நியத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் நாம் எப்படி இருக்க வேண்டும், எதையெல்லாம் கடைபிடித்து இருக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக குர்பானி எந்த நாளில் எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை பார்க்க இருக்கிறோம். அதாவது அன்பார்ந்தவர்களே, துல்ஹஜ் பெருநாள் அன்று தொழுகை முடிந்த அந்த நேரத்திலிருந்து துல்ஹஜ் 13, அதாவது சூரியன் மறையும் அந்த நேரம் வரை குர்பானி கொடுக்கலாம். ஆக சிறந்தது துல்ஹஜ் 10 தொழுகை முடிந்தவுடன் குர்பானி கொடுப்பது சிறந்தது. மேலும் அன்பார்ந்தவர்களே, அந்த இறைச்சியை என்னவெல்லாம் செய்யலாம் என்று நாம் பார்த்தோம். அதை சேமித்து வைக்கலாம், உண்ணலாம், தர்மம் செய்யலாம் என்று பார்த்தோம். மேலும் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், அதை நமக்கு கரியை அறுத்து உரித்து கொடுக்கக்கூடியவர்களுக்கு கூலியாக கொடுக்கக்கூடாது. இது மிகவும் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். ஆக இதை பார்த்த பிறகாவது நாம் இதில் பார்த்து கவனமாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். மேலும் குர்பானியை பற்றி இதுவரை தெரியாத உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் செய்து விடுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாமல் நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டு இருந்தால் இன்ஷா அல்லாஹ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்பான சொந்தங்களே, நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வர நம்ம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.